ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா வேண்டுகோளுக்கு வைக்கிறேன். நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் விடுபட்ட அனுப்பி வச்சுருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நம்மளோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு வேண்டுகோளை வச்சுட்டு, ஏன்னா நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சுட்டு வீடியோக்கள் போகிறேன். டிஸ்கிளைமரில் சொல்லுவேன், இந்த விஷயத்தை பேசுறதுனால நம்பர்கிட்ட யாரும் சந்தேகம் வரக்கூடாது. இந்த முக்கியமான விஷயத்தை வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா நடந்திருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. சரி, விஷயத்தை வரன்னு பேசாமல் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத கடைசியில் ஒரு புகார் ஒன்று பதியப்படுது. என்னென்னா, தமிழ்நாடு கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு புகார் ஒன்று பதியப்படுது. அந்த புகார் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு தவறான ஒரு விஷயத்தை காமிச்சு அவங்ககிட்ட சில தவறான நடக்க முயன்று அந்த பெண்ணுக்கு மீது பாலியல் சீண்டல் ஈடுபட்டுன்னு சொல்லி ஒரு வழக்கு அங்கே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்குடைய தாக்குதல் என்னென்னா, கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகுது. எப்படின்னா, அந்த பிரச்சனை எப்படி இன்வால்வ் ஆனிச்சுன்னா, இவங்க ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண். இவங்க டெய்லி கல்லூரிக்கு போயிட்டு வரும்போது சில நபர்களால் இவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல்கள் ஏற்பட்டுருக்கு. இதை ஆரம்பத்தில் கண்டிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போயிட்டு விசாரித்து பார்த்தா, அந்த பெண்ணை பாலியல் சீண்டல் பயன்படக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியினுடைய செல்வாக்கில் பலம் வந்துருக்கக்கூடிய ஆள். அந்த கட்சி இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சிங்கிற அண்டர்ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு அவர் அப்பா அந்த கட்சி ஆளுங்கட்சி இருந்துச்சு. அதனால் இவர் சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்திருக்காரு இந்த பொள்ளாச்சி போன்ற நகரங்களில். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வழக்குக்கு முக்கியமான சாராம்சம் என்னென்னா, அப்போதைய சபாநாயகராக இருந்தக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா இந்த வழக்கினுடைய பின்னணியில் அவருடைய மகனுக்கு ஒரு நண்பர் நெருங்கிய நண்பருங்க வட்டத்தில் வச்சு இவர் வரம் வந்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதை சம்மந்தப்பட்ட ஆட்சியாளர்கிட்ட கேட்கும்போது, அப்போ 2019 கேட்கும்போது, இது தவறான வழக்கு, ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அப்போதைய முதலமைச்சர் இப்போதைய எதிர்கட்சி தலைவரும் அப்போதைய முதலமைச்சருமான திரு ஆளுமை ஐயா அவர்கள் சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிட்டார். அதற்கப்புறமாக தமிழ்நாடு அரசு இதை கையில் தமிழ்நாடு அரசு கையில் எடுக்கும்போது சில குறுக்கீடுகள்லாம் ஏற்படுது அந்த வழக்குல. இதை சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபருடைய இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் என்ன விஷயம்னா, இந்த பாதிக்கப்படக்கூடிய நபருடைய இந்த அண்ணன் விஷயம் தெரிய விட்டு இவர் சம்மந்தப்பட்ட ஆளை அதிகரிக்கும்போது இவரை சில ஆட்களை வழிமுறைச்சு தாக்குனதாக ஒரு வழக்கு ஒன்று மீண்டும் ஒரு சம்மந்தப்பட்ட அந்த பாலியல் சீண்டல் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே எதிராக சில வழக்குகள் பதிவாகுது. ஸோ 2 வழக்குகள் அவர்கிட்ட நெருக்கமான இவர் ஆளும் தரப்புக்கு தொடர்பு கொண்டு சில விஷயங்களை உதவி கேட்குறாரு. அதுக்கு ஒரு சில ஆட்கள் இவருக்கு சில விஷயங்கள் சாதகமாக பண்ணி கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கக்கூடிய அப்போது எதிர்கட்சியாக இருந்த இப்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணணும், இதுக்கு சிபிசிஐடி விசாரணை தேவைன்னா அடுத்தவங்க கொடுக்குறாங்க. அப்போ சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுமை ஐயா சிபிசிஐடி வழக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு, நாங்கள் எந்த குறுக்கீடும் இல்லாமல் வழக்கு விசாரிச்சிட்டு இருக்கோம், கூடிய விட வழக்கம் போடணும். ஆனால் இது தொடர்ந்து பிறகு இது மேலும் அழுத்தங்கள் கொடுத்தனா ஒரு கட்டத்தில் இங்கே வழக்கு தொடரப்படுது. எங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிழக்க வழக்கு தொடர்ந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு ஆளுந்தரப்பு சில சாதகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலியல் குற்றவாளி தற்கொலை கேட்குறாங்க. இதற்கு உடனே சிபிசிஐடி விசாரணையை தடை கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு சொன்னோன்னே இதை விசாரணை சாராம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி என்னன்னா வழக்கை சிபிசிஐடிலேருந்து சிபிஐ வசம் மாற்றுறாரு.
அப்பயே சில முட்டர் மோசடி இருந்துச்சு வழக்கில். அதற்கப்புறமா வரக்கூடிய விஷயம்னா இந்த வழக்கு எப்போ தீர்ப்பு வரும் 2019 நடந்தது. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அந்த வழக்கு இழுத்தடிச்சிட்டாங்க. அதுக்கு மட்டும் இந்த கைது பண்ணும்போது சிபிசிஐடி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த வழக்கை தாமதப்படுத்தி அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களை கைது பண்ணாங்க. அதான் காரணம் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2020 ஜனவரி மாதம் இதனுடைய தீர்ப்பு வந்து கொடுக்கப்படுது. தீர்ப்பு கொடுக்கணும் உடனே இதெல்லாம் வந்து பொங்கல் டைமாக இருக்குங்க, ஏன்னா இந்த பொங்கல் முடியுதுன்னு சொல்லி ஆளுநர் சொன்னால் சரி, அதை வந்து அரசாங்கம் கோர்ட் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு பொங்கல் முடிந்தவுடனே நீங்கள் வந்து விஷயத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் நீடித்து அந்த வழக்கை எடுக்கிறது பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி சிபிசிஐடி வழக்கு வந்து சிபிஐ வழக்குக்கிட்ட போனாங்க. சார்ஜ் எடுத்து வழக்குக்கான இதை வந்து வழக்குகளுடைய சாராம்சத்தை வந்து பார்க்குறாங்க. அதில் சில முட்டல் மோசடிகள்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஒரு விசாரணை நிலையத்தில் இந்த விஷயம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 31ஆம் தேதிக்கு மேலே அழுத்தம் கொடுத்தாங்க. கடைசியாக சிபிசிஐடி போலீஸார் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ வசம் முற்படுறாங்க. சிபிஐ வசம் வந்து கிளம்புனாங்க. விசாரணை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கிட்டாங்க. ஏன்னா மறுநாளே விசாரணை இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வழக்கு கிட்டத்தட்ட விசாரிச்சுட்டு கொரோனாவுடைய தாக்கம் இந்தியாவில் ஏற்படுது. இதனால் சில இந்த வழக்கு வந்து மேலும் தாமதப்படுது. ஆனால் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து நீதிமன்ற காவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட விசாரணை இருந்ததுனால நீதிபதி தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க விஷயத்தை. ஸோ இதை காரணம் காட்டி இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தமாதிரி வழக்கு விசாரணையே இருந்துகிட்டு இருக்குது, விசாரணைக்கு எவ்வளோ நாள் இருக்குது, சம்மந்தப்பட்டவர்கள் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இதை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம்னா சிபிஐயோட இதை வந்து கேட்குறாங்க. சிபிஐ என்ன சொன்னால் வழக்கு விசாரணை போயிட்டுருக்குங்க, ரெண்டாவது கொரோனா தாக்கம்னால ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ப்ரெஷரும் இல்லை, ஸோ இதை வந்து போட்டானா இவங்க வந்து ஆளும் தரப்பு வச்சு சாட்சியை கலைச்சிடுவாங்கன்னு சொன்னால் இதுக்கு அப்போ முதலமைச்சர் வந்து எங்களோட வழக்கு வாதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பாவித்தனமான ஆட்கள், இவங்க எந்த வெளில விட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு நாங்கள் சில இதுக்கு பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்தோன்னா அப்புறமா நீதிமன்றம் அவருக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ஜாமீன் வழங்குது. ஜாமீன் வழங்கி அதை வழங்கினதுக்கு கொரோனா ஊரடங்கு வந்ததுனால இந்த விஷயத்தை அப்படி நீத்து போகிற அளவுக்கு ஆளுந்தரப்புடைய ஆட்களை வச்சு சில விஷயங்கள் கேட்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த விசாரணை வந்து சிபிசிஐ வந்து மீண்டும் வந்து கொரோனாவோட தாக்கத்துக்கு அப்புறமாக ஜூன் மாதத்தின் கடைசியிலேருந்து விசாரணை வகைகளை கொண்டு வராங்க. அப்போ விசாரிச்சுட்டு இருக்கும்போது சில ஆட்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுது. அந்த விசாரணை வகையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மேலும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் கொரோனா வருதுன்னா இதை வந்து மெதுவாக விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்கிறாங்க விஷயத்தை. ஆனால் இது வந்து சாதகப்படுத்திட்டு சில விஷயங்களை வந்து கோட்டக்குடியில் எஃப்ஐஆரை வந்து மறைக்கிற விஷயங்களை சிபிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சிபிஐட்டு இருக்குன்னா சிபிஐட்டு எப்படியோ அந்த வழக்கை அடித்து புரிஞ்சுட்டு ஆளும் தரப்புடைய ஆட்களை வச்சு சில விஷயங்கள்லாம் முன்கொண்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து ஒரு படம் இல்லை. 2021 வரை இந்த வழக்கு நீடிச்சு கொடுத்தது. 2021 மார்ச் மாதம் வரையும் வந்துருச்சு இந்த வழக்கு. கிட்டத்தட்ட கொரோனா வந்து கொஞ்சம் தாக்கம் குறைஞ்சி ஒரு சில தடுப்பூசி போட்டிருக்கக்கூடிய நேரக்கட்டங்கள் வந்துருச்சு. அப்போ என்ன முன்களப் பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தான் அவங்க ஊசி போட்டு அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்குது. ஸோ இதை வச்சு சம்மந்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 மே மாதத்தில் மீண்டும் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கும் போது ஏன்னா கொரோனா தேர்தல்னால இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதற்கப்புறமா ஊரடங்கு அப்புறமா அந்த ஊரடங்கில் சில விஷயங்கள் கையெழுத்து அரசு மாநில அரசாங்கம் எல்லாருக்கும் ஊசி போடணும் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. 190 இந்த வழக்கு வந்து 2022 வரையும் தாமதப்படுத்திக்கிட்டே வந்திருக்கு. 2020 ஜூன் தாமதப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கனால கொரோனா காரணம் கட்டி தாமதப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மேலும் வழக்கு அதுக்கப்புறம் 2022 மீண்டும் நீதிமன்றத்தில் போய் சிபிஐ வந்து ஒரு வழக்கு போய் இதை வந்து முறையான தாக்குதல் கொரோனானால சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தாமதப்படுத்தி இதுக்கான அபராதம் நாங்கள் கட்டுன்னு சொல்லி சிபிஐ தரப்பு கொடுத்ததுக்கப்புறமா விசாரிச்சு பார்த்த நீதிமன்றம் தான் சொல்லியிருந்தேன். சரி, கொரோனாவில் எதுவும் நீங்கள் விசாரிச்சிருக்கீங்க, இருந்தாலும் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஜாமீன் கொடுக்குங்க, ஜாமீனில் நாங்கள் ரத்து பண்ணுறோம், மீண்டும் அவங்க வந்து செய்து இருப்பாங்க, இதனால் சில விஷயங்கள்லாம் நடத்தி எடுத்து சிபிஐ கொடுத்ததுக்கப்புறம்
வழக்கறிஞருக்கு முன்னே ஜாமீன் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2022 வந்து விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கவே இருந்துச்சு. 2023, 2024 டிசம்பர் ஜனவரி ஆகஸ்ட் வரையும் தீர்ப்பு முடிஞ்சு தீர்ப்பு முடிந்ததுனால தேதி மறுப்பு விசாரணை கொடுத்தாலும் தேதி விளக்க முக்கிய வைக்கிறாங்க. இந்த வழக்குடைய தீர்ப்பு எப்போ வருதுன்னா 2025 13/5/2025 காலை 11 நேரம் நீதிபதி வாசிக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட ஆட்கள் 9 பேருக்கும் சாகுமுறை சிறை தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை மற்றும் அபராதங்களால் விசாரிக்கிறாங்க. இதை விசாரித்து பார்த்தது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அதுவும் ஆளுமை ஐயாட்ட இருக்கும்போது நான் தான் வழக்கப்பட்டு சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு தவறான விஷயத்தை முனையப்பட்டிருக்கீங்க, நாங்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களோட கட்சிக்கு எதுக்கு சம்மந்தமே ఉంటాங்க. அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, இல்லைங்க இந்த வழக்கு போன 15 நாட்களுக்கு நேற்று தான் அது வந்து ஒரு உங்களோட பிறந்தநாள் வந்து நேற்று உங்களுக்கு பிறந்தநாள் இருந்துருக்கு, அப்பயே இந்த ஆட்கள் வந்து இருந்திருக்காங்கன்னா அந்த ஆட்கள் ஏங்க கட்சியினர் தான் எல்லா பேரும் இருக்காங்க, கட்சி கூட்டம் வந்து பல பேர் வரதாங்க செய்வாங்க, இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் அரசாங்கம் எதுவும் ஆட்சியாளர்கள் வச்சு எங்கள் அரசு வெள்ளிட்டாலும் அந்த கட்சிக்கு சமமாக ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போயிச்சாரா வந்து கட்சிக்காரர் கிடையாது, கட்சிக்கு சார்பான ஆளுங்க, அவங்க கட்சிக்கு சார்பான ஆளுங்கன்னா கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்க, இது சிபிஐ வழக்கில் இருக்குது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுப்புற மாரி இல்லை. சரி, இவர் தான் இப்படின்னா இன்னொரு ஆள் தொங்கு மண்டலத்தில் இன்னொரு ஆள் ஒரு முன்னாள் காவல்துறையில் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து மாநில தலைவரையும் கட்சியில் இருந்தக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்கும்போது இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு, அதேமாரி இதை வந்து அண்ணா பல்கலைக்கழக தீர்ப்புக்கும் வரணும்னு சொல்லிட்டு அறிவித்தார். அது மட்டும் இப்போ இருக்கக்கூடிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தூத்துக்குடி இருக்கும்போது யார் என்ன தப்பு பண்ணாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தில் எந்த ஒரு ஓட்டை இல்லாமல் இந்த விசாரணை வினாமுறைக்கு அதை வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் தப்பிச்சிட்டாரு. இன்னும் சில ஆட்கள் வந்து இவர் வந்து எப்பயுமே சர்ச்சையில் மாற்றக்கூடிய ஆள், அவர்கிட்ட கேட்கும்போது வழக்குக்கான தீர்ப்பு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருச்சு, அதை நான் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அதாவது காரணம் என்னென்னா இதே நிலைமை 2024 வந்துருந்துச்சுன்னா அந்த கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய ஆண்டிலே வந்து ஜகோதிபன் குதிச்சிருக்காரு. இப்போ அந்த கட்சியும் இப்போ எதிர்கட்சியும் சம்மந்தியும் சக்கரத்தை சாப்பிட போன மாதிரி ஒரே கூட்டணி மட்ட கணக்காக ஒரே கூட்டணியில் இருக்காங்க. ஸோ கூட்டணி தலைவர்கள் எப்படி விமர்சிக்கணும்னு சொல்லிட்டு வாயில் பேஸ்ட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு மெதுவாக திருடனுக்கு தேர் கொண்டு வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே நிலைமையை இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்கள், சட்டம் ஒழுங்காக சீர்கட்டு போயிட்டு இனிமேல் முன்னெச்சரிச்சிருக்கு, பெண்களுக்கு தான் சமூக நீதி ஆட்சியும் வழக்கறிஞர் சொல்லிட்டு தப்போட்டி போல பிடிச்சிருப்பாங்க. நான் ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் ஆளுங்கட்சி ஆள் கிடையாது, நான் எந்த கட்சிக்கு சாராதான் தான். உண்மை எதுவும் அவங்க பக்கம் நின்று பேசக்கூடிய யார் தப்பு பண்ணாலும் தண்டனை ஒரு நாள் நீதிமன்றத்துக்கு முன்பு அல்லது மக்களுக்கு முன்பு பதில் சொல்லியாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கலைஞ்சி, ஏன்னா திமுகவோட இப்போ இருக்கக்கூடிய திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் ஒரு பகுதி இந்த பொள்ளாச்சி வழக்குகளுக்கு உரிய தண்டனை வாங்கிக்கணும், யாராக இருந்தாலும் விட மாட்டோம்னு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த ஒரு விசாரணை கைதியில் போயிட்டு இருக்கக்கூடிய என்ன தீர்ப்புங்கிறதுனா அது தீர்ப்பை தெரிஞ்சு இது வந்து ஒரு தீர்ப்புகளை மறு தீர்ப்புகளை ஒத்தி வச்சுருக்கேன், இதையும் அப்படிங்கிறத கற்கரை வரும். ஸோ இரண்டு திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல இது கிடையாது. அதாவது நல்லது பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிற இடத்துல வந்து கெட்டவனும் இருப்பான். நான் பொதுவாக 2 கட்சியும் இருக்கக்கூடிய நல்லவர்கள் வந்து நல்ல கட்சிகளுக்கான சில, ஆனால் இப்படியும் சில ஆட்கள் கட்சியினுடைய கெட்ட பேரை கலப்படுதுன்னா அது 2 கட்சியும் இருக்குது. சரி, 2 கட்சியும் தவிர்த்து பாக்கி புதுசாக ஒரு கட்சிக்கு போனாலும் அவர் பெருசாக ஒன்றும் கட்சி செல்ஃப் எடுக்கிறார். இன்னொரு கட்சி ஒன்று இருக்குது, அது இருக்குது, பேருக்கு தான் இருக்குது கட்சி, தமிழருக்கான போராடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஷயங்கள்னா அதெல்லாம் இப்போயும் அவர் வந்து ஒரு கூட்டணியில் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஒரு கட்சியை நான் தான் 2026 நான் தான் ஒரு கட்சியை வந்து முதலமைச்சராக உட்கார போகுதுன்னா அவங்களையும் இந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள். ஸோ
கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை கட்சிக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆளும் கூட்டணியே ஏதாவது பண்ணி உடைக்கலாம் பார்க்காத முடியலை. ஆனால் இவர் குடி கொடுக்காமல் போனக்கூடிய கட்சி 2 கட்சி. ஒன்று இந்த கேப்டன் தலைமையில் உதயநிதிக்கூடிய ஒரு தேசிய முற்போக்கு தலைவர் தலைமை, இன்னொன்று ஐயா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி. 2 கட்சியும் தான் குடி கொடுக்காமல் போயிட்டு. அந்த கட்சியிலேயே ஐயாவுக்கும் சின்ன மிகப்பெரிய ஒரு பனிப்போட்டிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்த முடிச்சமாக இப்போ 2 கட்சியை எப்படியா இந்த கட்சியோட கொண்டு வரணும். வெறும் இந்த கட்சி இருக்குது, அந்த கட்சி ஃபுல்லாக தமிழர்களுக்கான கட்சி இருக்குது, தேசியவாதிகள் தமிழ் தேசியம் பற்றி கட்சியும். 2வது நான் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாற்று கட்சி உச்சபட்ச நடிகரை கொண்டு வந்து வாரிசு நடிகரை கொண்டு வந்து நினைக்கிறாங்க. அவரையும் இந்த கட்சியோட கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஏதோ உட்புத்துமே இருக்குது. சரி, அதை வந்து அரசியல் பார்க்க இன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னா, சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, உண்மையான காவல் இன்னைக்கு தீர்ப்பு வேணும் தாமதப்படலாம். ஆனால் உரிய தண்டனை பயன்படுத்திக்கிட்ட 5-6 வருடங்களுக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தரப்பு இந்த வழக்கு மேல்முறை பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை அவங்க மேல்முறை பண்ணாலும் எனக்கு மேல்முறையத்துனா சில தண்டனைகள் வேணால் குறைப்பாங்க இல்லையா, தண்டனை கொடுத்ததுதான். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சில அபராதங்கள் வேணால் தவிர்க்கலாம் இல்லையா, ஆனால் தண்டனை விதி இதில் வந்து எந்த மாற்றங்களும் இல்லை. ஸோ யார் தப்பு பண்ணாலும் தண்டனை விதி அரசாங்கத்துக்கு முடியும். தெய்வம் நின்று கொண்டும் அரசாங்கம் அரசு அன்றே கொண்டு தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் தெய்வம் இன்றைக்கி நின்றே கொண்டு அன்றைக்கே கொண்டு முடிக்கிறது. அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம் நின்று கொண்டு இருக்குது. அப்படி எடுத்துக்காட்டு தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்த தீர்ப்பு. ஸோ இதனால தான் உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. உண்மையான பெண் உரிமைகளை வந்து தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய மானத்தை காப்பாற்றிட்டு அந்த வழக்கு. இனி யாரும் தமிழ்நாட்டை பெண்கள் மீது பொது வழியில் கை வச்சா என்ன பிரச்சனைகள் இருக்கும், 2வது தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவங்க வந்து பெண்கள் மீது யாரும் தவறான பின்னத்தை பண்ணால் அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கும்ங்கிறதுக்கு பொள்ளாச்சி எடுத்துக்காட்டுன்னு சொல்லி வீடியோ முடிக்கிறார்.